அப்பப்பா, இது என்ன மீனா பெரிய திமிங்கலமா? இத்தா தண்டி இருக்கு. தெரியாம இவர்கிட்ட மீன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். இவ்வளோ மீனை வாங்கிட்டு வந்திருக்காவ. ஊருக்கே குழம்பு வைக்கலாம் போல. மீனா இது? இத்தா தண்டிக்கு இருக்கு. இதை எங்க இருந்து வெட்டனே தெரியல. எப்படி வெட்டி இதை குழம்பு வைக்கிறது? சை, போய் தொலை. அச்சோ, என் செல்லத்தை யாரு கீழே போட்டா? ஏன் அமுல் செல்லத்தை யார் அடிச்சா? ஏ வளர்ந்த மாடே, அது குழந்தை இல்ல, மீன். அது மீனுன்னு எனக்கும் தெரியும் கலக்குருவி. இவ்வளவு நல்ல மீனா இருக்கு, இதை யாரு கீழே போட்டா? நீ என்ன வீட்டு வாசல்ல மீன் கடை போட்டுட்டியோ? நான் ஒண்ணு மீன் கடை போடல. குழம்பு வைக்கிறதுக்காக மீன் வாங்கியிருக்கோம். இவ்வளவு மீனை வாங்கிட்டுன்னு ஒரே அடியா வளர்ந்துடலான்னு பாக்கியோ? மீன் தின்னா உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, அதான் வாங்கியிருக்கோம். உடம்புக்கு நல்லதுதான், கண்ணுக்கும் நல்லதுதான். அதுக்குன்னு இவ்வளவு மீனையும் ஒத்தையில திங்க கூடாது. 4 பேருக்கு கொடுத்து சாப்பிடணும். ஓஹோ, நான் காசு கொடுத்து மீன் வாங்கி 4 பேருக்கு குழம்பு வச்சு கொடுக்கணும். நல்ல கதையா இருக்கே. 4 பேருக்கு கொடுக்காட்டாங்க குருவி, எனக்கு மட்டும் தந்தா போதும். நானே கூட நிறைய மீன் இருக்கு, எப்படி கலவரம் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓ, அதான் பேந்த முழிச்சிட்டு இருக்கியோ? சின்ன பொண்ணு, இவ்வளவு மீனையும் கழுவி தரியா? நான் உனக்கு குழம்பு வச்சு தாரேன். சிரிச்சா வாய் நல்லா 8 மீட்டருக்கு போதே. நம்மளாலலாம் மீன் கழுவ முடியாதுப்பா, எனக்கு வேலை கிடக்கு. வேலை கிடக்கா? என்ன பிளேனா ஓட்ட போற? தோட்டத்துல வேலைக்கு கூட்டுருக்கவ, அங்கதான் போறேன். இந்த உன் மீனை பிடி, எனக்கு வேலை கிடக்கு. நீ இந்த மீனெல்லாம் கழுவி குழம்பு வச்சு திங்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். நான் தோட்டத்துக்கு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி பிரியாணி சாப்பிட போறேன். பிரியாணி. தோட்டத்துக்கு போறியா? வேலைக்கு கூப்பிட்டாவனா நீ சொல்லாம உன் பாட்டுக்கு போற? சொல்லதான் வந்தேன் கலக்குருவி. நீதான் இங்க மீனோட கடந்து போராடிட்டு இருக்கியே, இந்த மீன் கூடவே இன்னைக்கு கடை. நான் வேலைக்கு போறேன்ப்பா. ஒரு நிமிஷம் நில்லு. ஏங்க ஏங்க, லட்சுமி, மீனெல்லாம் கழுவிட்டியா? என்னது கழுவிட்டியாவா? நீங்க வாங்கிட்டு வந்த மீனை கழுவுறதுக்கு ஊரையே கூட்டணும். என்னாலாம் கழுவ முடியாது. என்னம்மா சொல்றா? நீ தானம்மா மீன் கேட்டா? கேட்டா கூட நிறையவா வாங்கிட்டு வருவாவ? நான் தோட்டத்துக்கு வேலைக்கு போறேன், என்னாலலாம் மீன் கழுவ முடியாது. அப்ப இந்த மீனை என்ன செய்யறது? நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க, உட்கார்ந்து கழுவுங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்து பாப்பேன். எல்லா மீனையும் கழுவி குழம்பு வச்சிருக்கணும். நான் எப்படிமா பண்றது? வாங்கிட்டு வந்தியல்ல, கழுவுங்க. வா மாடு போவோம். என்னே, மீனை நல்லா கழுவி காரமா வறுத்து வைங்க, வேலையை முடிச்சு வந்து சாப்பிடுறோம். பூமாரி பூமாரி, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது. சீக்கிரமா வாட்டி, மாமா இப்ப வந்துருவான். வாரேம்மா. நேரமாவே எந்திரிச்சாதானே சரியான நேரத்துக்கு கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும். 8 மணி வரைக்கும் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்க வேண்டியது. ஏ பூமாரி, சீக்கிரம் வா. அக்கா, ராமு வந்துட்டியா? உள்ள வா. வாராம், உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. பூமாரிக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. அவ கிளம்பிட்டாளா? கொஞ்சம் இருப்பா, அவ இப்ப வந்துருவா. ஏ பூமாரி, இதோ வந்துட்டேம்மா. ஒரு வழியா கிளம்பிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? சாப்பாடு எடுத்தியா பூமாரி? எடுத்துட்டேம்மா. சரி, சீக்கிரம் போ, மாமா அப்பமே வந்து காத்துட்டு இருக்கான். சரிம்மா. அப்பா அப்பா. என்னம்மா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமாப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா பூமாரி, பார்த்து போயிட்டு வா. என்ன ராம், இப்போ ஒழுங்கா இருக்கியா? என்னங்க கேக்குறீங்க? என் தம்பி எப்பவுமே ஒழுக்கமா தான் இருக்கான். நீங்க தான் வேற யாரையோ பார்த்துட்டு தப்பா சொல்லிட்டிய. நீ பூமாரிய கூட்டிட்டு போறான். சரிக்கா, நான் போயிட்டு வரேன் மாமா. பார்த்து போயிட்டு வா. பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போ. சரிங்க மாமா. பாய் மாமா, நான் போயிட்டு வரேன். அப்பாடா, பூமாரி உள்ள போயிட்டா. இனி சீதாவை பார்த்து பேசிட்டு தான் போகணும். என்னாச்சு? சீதாவை இன்னும் காணல. சீதா வந்துட்டா, நாம மறைஞ்சு நிப்போம். சீதா நம்மளை தேடுறான்னு பார்க்கலாம். என்னாச்சு? ராம காணல. ஒருவேளை ராம் இன்னும் வரலையா?
டெய்லியும் ராம் இந்த டைமுக்கு இங்கே தானே இருப்பாரு. ஒருவேளை கிளம்புறதுக்கு லேட்டாக இருக்குமோ? இருக்கலாம். நான் வேற அவர்கிட்ட பேசணும்னு நினச்சேன். இன்னைக்குன்னு பார்த்து ராம் வராமல் போயிட்டாரே. சரி, கொஞ்ச நேரம் அவருக்காக வெயிட் பண்ணலாம். சீதா, சொல்லுங்க மிஸ். என்ன சீதா, ஏன் வெளியே நிக்கிறீங்க? வாங்க, ஸ்கூலுக்குள்ள போகலாம். இல்ல மிஸ், அது வந்து. வாங்க சீதா, உள்ள போகலாம். வாரேன். ஹாய் சீதா. ராம். வாங்க சீதா மிஸ், உள்ள போகலாம். வாரேன். சீதாவும் என்கிட்ட பேச ஆசைப்படுறா, அதான் என்ன காணணும்னு தேடுறா. சரி, சாயங்காலம் சீதா கிட்ட பேசலாம். ராணியக்கா, இன்னைக்கு இளநியை தான் வண்டியில் ஏற்ற சொல்லியிருக்காவ. நான் கூடையில எடுத்து வச்சு தாரேங்க்கா. நீங்களாம் கொண்டு போய் வண்டியில ஏற்றிட்டு வந்துருங்க. சரிம்மா சின்ன பொண்ணு. அது ஏன் நீ எடுத்து தரணும்? நீ நோக்காம ஒரு இடத்துல நின்று வேலை செய்வா, நாங்க மட்டும் தலையில தூக்கி சுமந்து இங்க இருந்து வண்டி கொண்டு போகணும் போல. சரிங்க காஸ்மிகா, நீங்களே கொண்டு நிமிந்து எல்லா அலையும் அள்ளி கூடையில வைங்க. நான் வந்து பக்கத்துல மட்டும்தான் நிப்பேன். தூக்கி என் தலையில கூடைய வைக்கணும். அப்புறம் நான் எடுத்துட்டு போய் வண்டியில வச்சிருவேனா. அது எப்படி உன் தலையில வைக்க முடியும்? நீ எவ்வளவு வளர்த்தியா இருக்க? அதுக்குதான் நானே சொல்றேன், நானே தூக்கி தாரேன்னு. சரி சரி, நீயே தூக்கித்தா, நாங்க கொண்டு போறோம். இந்தாங்க ராணியக்கா, பார்த்து எடுத்துட்டு போங்க. சரிம்மா, நான் எடுத்துட்டு போயிடுவேன். அடுத்த நீ தானே கலர் குருவி, இரு, உன் தலையில அவ்வளவு தேங்காவையும் தூக்கி வச்சிடுறேன். சீக்கிரமா குட்டச்சி. அதான் வந்துட்டேல, இளநீ தூக்கித்தா. இரு கலர் குருவி, எடுத்து தாரேன். அம்மா, நிறைய தூக்கி வச்சுட்டா. இல்லையே, ராணிய கழுக்கு வச்ச மாதிரி தான் வச்சிருக்கேன். ஏன் வளர்ந்த மாடு, தூக்க முடியல, நிறைய இருக்கு. 4 தேங்காய் தான் இருக்கு, இதையே தூக்க முடியல. இப்படி தூக்குனா இன்னைக்கு ஃபுல்லா தூக்கிட்டே இருக்க வேண்டியதான். போ, சீக்கிரமா போய் வண்டியில வச்சுட்டு வா. வளர்ந்த மாடு நிறைய தேங்காவை அள்ளி வச்சுட்டா, தூக்கவே முடியல. வாங்க வாங்க 4 முடி டீச்சர். இல்ல இல்ல இல்ல, வளமான 4 முடி டீச்சர். ஏன் உனக்கு எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல டீச்சர், நீங்க தான் வளமான குழு நடத்திட்டு இருக்கீங்க. இப்படி திடீர்னு இளநீ அல்ல வந்தா எங்களுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கும் இல்லையா, அதான் கேட்டேன். நான் குழுதான் நடத்திட்டு இருக்கேன், உங்க காசெல்லாம் வாங்கி கும்மி அடிக்கல. என் தேவைக்கு நான் தான் வேலை செய்யணும். ஓஹோ, நீங்க அப்படி சொல்றீங்களா? இந்த உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம் அதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமா, எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. கூட எடுத்து தலையில வை, வேலை இருக்கு. எங்க போனாலும் இவ வாய் மட்டும் அடங்கவே மாட்டேங்குதம்மா. என்ன வாய் பேசிட்டு திரியறா? சின்ன பொண்ணு, இளநிய தூக்கி தலையில வை. ஏய் அம்மம்மா, என்ன இழுவ? நீ இழுத்து பேசி தூக்கிட்டு போறதுக்குள்ள 4 நாள் ஆயிரும் போல இருக்கே. 4 நாள்ல ஆவாது, 2 நாள்ல கொண்டு போயிருவேன். ஏம்மா இழுவ, தேங்காவை இன்னைக்கு ஏத்தணும், 4 நாள் கழிச்சு இல்ல. சீக்கிரமா கொண்டு போயிட்டு வா. சரி, கொண்டு போயிட்டு வாரேன். இவ பேச்சு மட்டும் இழுத்துட்டே போல, நடையும் தான் இழுத்துட்டு போகுது. ஒரு வாரம் நடப்பா போல இருக்க. இந்தாம செல்லம், ஆக்காட்டு. எனக்கு வேண்டாம். சாப்பிடா செல்லம், சாப்பிடாம படுத்தா பசிக்கும்லாமா? எனக்கு வேண்டாம். ஆக்காட்டுடா. ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா அடி வாங்குவ. அழாதடா, சாப்பிடு செல்லம். ஏங்க, இவனை பாருங்க, சாப்பிடவே மாட்டுக்கிறான். அருண், சாப்பிட்டு ஒழுங்கா. எனக்கு வேண்டாம். ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா அடி வாங்க போற. என்னம்மா அருண், ஏன் அல்ற? பாட்டி, அம்மா அடிக்கிறாங்க. அடிக்கிறாளா? இல்லத்த, அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். சாப்பிடலன்னா அடிப்பேன்னு தான் சொன்னேன், அடிக்கல. ஏன் அருண்சல சாப்பிட மாட்டீங்களா? ஆமா. பாட்டி ஊட்டி விடவாமா? ஏன் தங்கம்ல, சாப்பிடுங்க. ஏங்க பாத்தீங்களா, அவன் அத்தை கிட்ட மட்டும் வாங்கி சாப்பிடுறான். காயத்ரி, குழந்தைங்க சில நேரம் இப்படிதான் அடம் பிடிக்கும். ஒருத்தர் கொடுத்து சாப்பிடாம இருக்கும், இன்னொருத்தர் கொடுத்தோன்னா வாங்கி சாப்பிட்றோம். இதுக்கெல்லாம் பிள்ளைல அடிக்க கூடாதுமா. என் பிள்ளைல இப்படிதான் சாப்பிடாம தெரியும்.
எங்க அத்தை ஊட்டினதும் உடனே சாப்பிட்றோம். என் பிள்ளைகிட்ட அத்தை ரொம்ப பாசமா இருப்பாவ. ஆமாம்மா, பாட்டி எங்ககிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. அத்தை நல்லா பாசமா தான் இருப்பாவ. ஆனா அவியலை பார்த்தா எப்பவுமே ஒரு பயம் இருக்கதான் செய்யும். வேலையெல்லாம் கரெக்டா செய்யணும், இல்லைன்னா எங்க அத்தைக்கு கோபம் வரும். அதுக்காகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்க இங்க வந்துட்டோம். இப்பவும் ஊருக்கு போனாலும் எங்க அத்தையை நினைச்சா எனக்கு பயமா தான் இருக்கு. ஏன் அத்தை, பாட்டி ரொம்ப திட்டுவாங்களா? இல்லம்மா காயத்ரி, பாட்டிக்கு நிறைய சொத்து பத்து இருக்கு. எல்லாத்தையும் தனியால கவனிச்சிட்டு இருக்காவளா. எல்லார்கிட்டையும் தோரணையாவே பேசுவாவ. அவிய பேச்ச கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஊருக்கே ஒரு நாட்டாவ மாதிரி தான் இருப்பாவ. ராஜேஸ்வரி நீங்க அத்தை கூப்பிடுறது அப்படி கேக்கும். ஹலோ, யாரு? என்னது, அல்லிராணியா? ஏ கலர்குருவி, என்ன மாடு? ஏன் ஏழூருக்கு கேட்கற மாதிரி கத்துறா? என்ன கலர்குருவி, வேலை முடிஞ்சதும் நைஸா நழுவுற மாதிரி இருக்கு. நழுவுறனா? நான் எதுக்கு நழுவன வளர்ந்த மண்டே? ஏய் பொய் சொல்லாத. மீன் குழம்பு திங்கிறதுக்காக தானே சீக்கிரம் ஓடுறா. ஐயோ, வேலை முடிஞ்சிட்டு கிளம்புறேன். என் புருஷன் எனக்காக மீன் குழம்பு ஆக்கி வச்சிருப்பாவ. நான் போய் சாப்பிட போறேன். இதுல உனக்கு என்ன? எனக்கும் சேர்த்து தானே ஆக்கி வச்சிருப்பாவ. நானும் வாரேன். நீ வரியா? நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வரா? என் புருஷன் எனக்கு மட்டும் தான் செஞ்சு வச்சிருப்பாவ. எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நாங்க என்ன அன்னதானமா போடுறோம்? நீ தான் பிரியாணி திங்க போறிய, பிரியாணி. போ போ, அந்த பெரிய ஆணியை போய் தின்னு. நான்லாம் மீன் குழம்புல சோறு திங்க போறேன். மீன் தின்னா உடம்புக்கும் நல்லது, கண்ணுக்கும் நல்லது. ஏ கலர்குருவி, அவ்வளவு மீனையும் ஒத்தையிலே வச்சு திங்க போறா. இன்னைக்கு பாரு உன்னை எப்படி திங்க விடுறேன்னு. சின்ன பொண்ணு, என்னக்கா? சின்ன பொண்ணு, வேலை எல்லாம் முடிஞ்சிட்டுமா? வீட்டுக்கு போவோமா? சரிக்கா போவோம். லட்சுமி கிளம்பிட்டாளோ? ஆமாக்கா. என்னாச்சு? அவ இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பி இருக்கா? இரு கலர்குருவி, உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. சின்ன பொண்ணு, என்னம்மா யோசிக்கிறா? அப்படி உறைஞ்சு போய் நிக்கிற அளவுக்கு என்னாச்சு? அது ஒன்னும் இல்லைங்க டீச்சர். உங்க மண்டையில எப்படி 4 முடி நட்டுட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? இதையே தான் யோசிச்சுட்டு இருப்பியோ? விளையாடாத சின்ன பொண்ணு, என்னாச்சுன்னு சொல்லு. அது ஒன்னும் இல்லக்கா, நம்ம கலர்குருவிக்கு இன்னைக்கு கல்யாண நாளா. அதான் நம்மள எல்லாரையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கா. லட்சுமிக்கு கல்யாண நாளா? சொல்லவே இல்லவா? அதாக்கா நம்ம எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுருக்கா. நான் வீட்டுல போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன், நீ எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லியிருக்கா. வாங்கக்கா, எல்லாருமா போயிட்டு வந்துருவோம். உண்மையாவா? லட்சுமி எல்லாரையும் வர சொன்னாலோ? ஆமாங்க, வளமான டீச்சர், எல்லாரையும் தான் வர சொல்லியிருக்கா. சின்ன பொண்ணு, சோறு போடியாலோ? என்ன சாப்பாடா? மீன் குழம்பா இழுவ? மீன் குழம்பா? மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வசந்தி அக்கா, சாப்பிட போவோமா? எல்லாரையும் தானே கூட்டிருக்கா இழுவ, எல்லாரும் சேர்ந்து போலாம் வாங்க. சின்ன பொண்ணு, லட்சுமி வீட்டுக்கு போனா வீட்டு பிள்ளைகள் நம்மள தேடும்ல. பள்ளியோடத்துல வேற வந்திருக்கோம். ஏக்கா கொஞ்ச நேரம் தானே, போயிட்டு பிள்ளைகளுக்கும் குழம்பு வாங்கிட்டு போவோம். ஆமா, சின்ன பொண்ணு சொல்றது சரிதான். வாங்க எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். சரி வாங்க போவோம். கலர்குருவி, இன்னைக்கு உன் மீன் குழம்பு காலி. என்னம்மா சின்ன பொண்ணு, ஆடியா? ஒண்ணு இல்லக்கா, ஒரு வேகத்துல ஆடிட்டேன். வாங்க போவோம். கலர்குருவி, கலர்குருவி. நீயா? நீ எதுக்கு இங்க வந்தா? என்ன கலர்குருவி, வீட்டுக்கு வந்தவங்கள இப்படியா எதுக்கு வந்தான்னு கேப்பா. நாங்கெல்லாம் உனக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம். நாங்களானா? யாரெல்லாம் வந்திருக்கியே? எல்லாரும் தான் வந்திருக்கோம். என்னாச்சு? எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காவ. லட்சுமி, கல்யாண நாள் வாழ்த்துக்க லட்சுமி. கல்யாண நாளா? ஆமா லட்சுமி, உன் கல்யாண நாளுக்கு தான் நாங்க வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம். நீ தான் எங்க எல்லாரையும் சாப்பிட கூட்டிருக்கால, அதான் சாப்பிட்டுட்டு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அண்ணனை கூப்பிடு லட்சுமி, வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அவையெல்லாம் இதுக்கு வேண்டாம். நீ இரு கலர்குருவி. என்ன 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 கல்யாண நாள் வாழ்த்துக்கள். குழம்புலாம் வச்சுட்டீங்களாண்ணா? ஆமாம்மா, வச்சுட்டேன். சரி, எல்லாரும் இங்க உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். கூச்சப்படாம எல்லாரும் சாப்பிடணும், இது நம்ம வீடு மாதிரி. கலர்குருவி, கொஞ்சம் வழிய விடு. லட்சுமி, இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாண நாளா? கல்யாண நாள் இல்ல, ஒண்ணும் இல்ல.
என்னம்மா சொல்றா? எல்லாரையும் சாப்பிட கூட்டிருக்கா? நான் ஒன்றும் சாப்பிட கூடல, எல்லாம் இந்த வளர்ந்த மாடு பண்ண வேலை. மீன் குழம்பு திங்கிறதுக்காக போய் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா. என்ன மீன் குழம்பு சூப்பர். ஹலோ, யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியல? தெரியலன்னு தானே கேக்கேன். யாரு நீங்க? நான் தான் அள்ளி ராணி பேசுறேன். அத்த, நீங்களா? ஆமா, நான் தான் பேசுறேன். இத்தனை வருஷம் ஆயும் என் குரல் உனக்கு தெரியல? அது இல்லத்த, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் குரல் தெரியல. குரல் தெரியல, உரல் தெரியலன்ட்டு. அத்த சொல்லுங்க அத்த, எப்படி இருக்கிய? ஆ இருக்கேன். என் மகன் எப்படி இருக்கான்? என் பேர பிள்ளைலாம் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காவத்தே. என் மகன் எப்பவும் நல்லா தான் இருப்பான். நான் நாளைக்கு காலையில அங்க வாரேன், உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு. ஆ சரிங்க அத்தை. போன வை. ஐயையோ, அத்தை நாளைக்கு வாராவல. என்னம்மா என்னாச்சு? பாட்டியா பேசுனாங்க? ஆமாடா சந்துரு, உங்க பாட்டி நாளைக்கு வாராவலாம். அவியலை பத்தி பேசி முடிக்கல, அவியலே போனை போட்டு நாளைக்கு வாரேன்னு சொல்றாவ. நாளைக்கு உங்க பாட்டி வந்து என்னெல்லாம் பண்ண போதோ. சரி, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. உங்க பாட்டி நாளைக்கு வாராவலா, எல்லா பொருளும் ஒழுங்கா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். என்னங்க அத்தை இவ்வளவு அவசரமா வர்றாங்க? நாளைக்கு பாட்டி வராங்களா காயத்ரி? அதான் அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. எல்லாமே கரெக்டா இருந்தாதான் பாட்டிக்கு பிடிக்கும். ஏங்க ஏங்க, என்ன ராஜேஸ்வரி, நான் இங்க தானே இருக்கேன், ஏன் பதறிட்டு ஓடி வரா? என்னாச்சு? ஏங்க அது வந்து, என்னம்மா சொல்லு. ஏங்க நாளைக்கு உங்க அம்மா வரவலாம். ஆமா, எங்க அம்மா வராவ. ஏங்க உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமோ? ஆமா ராஜேஸ்வரி, 2 நாளைக்கு முன்னாடியே அம்மா போன் பண்ணாவ. அப்பவே சொன்னாவ நான் வாரேன்னு. என்னங்க சொல்றீங்க? ஏன் என்கிட்ட இதை சொல்லல? அது ஏதோ வேலையில மறந்துட்டே ராஜேஸ்வரி. ஏங்க மறக்கிற விஷயமா இது? அம்மா தான் வராவ ராஜேஸ்வரி, நீ ஏன் பதட்டப்படுறா? உங்க அம்மா தான் நாளைக்கு வாராவ. எனக்கு என்னவோ ராணுவமே வந்து இறங்கின மாதிரி இருக்கு. என்ன ராஜேஸ்வரி, எங்க அம்மாவை பார்த்து நீ இன்னும் பயப்படுறியா? ஏங்க உங்க அம்மா வர்றது உங்களுக்கு காமெடியா இருக்குதோ? எனக்கு தான் தெரியும் அவிய வந்தா என்ன பண்ணுவாவன்னு. ஐயோ, நாளைக்கு என்ன பண்றது? உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கங்க, காலையில நான் அதையே செஞ்சு வச்சிடுறேன். நல்லா நெய் ஊத்தி பொங்கல் பண்ணு ராஜேஸ்வரி, எங்க அம்மாக்கு பொங்கல்னா பிடிக்கும். பொங்கலா? ஆமா ராஜேஸ்வரி. என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ஆ அது ஒண்ணு இல்லையா ராமு, நாளைக்கு உங்க பாட்டி வராவ. பாட்டி வராங்களா? எப்ப வராங்கப்பா? காலையிலேயே வந்துருவாங்க ஐயா. ஹோ, அப்படியாப்பா? நான் வேணா காலையிலேயே பாட்டியை போய் கூட்டிட்டு வரவாப்பா? சரியா ராமு, காலையிலேயே போயிட்டு வா. அது சரிப்பா. அம்மா ஏன் இவ்வளவு அதிர்ச்சியா இருக்காங்க? அது ஒண்ணு இல்ல ராமு, நாளைக்கு எங்க அம்மா வராவல்ல, அதான் உங்க அம்மா அதிர்ச்சியா இருக்கா. உங்க அம்மா வாரவனோனே உங்களுக்கு வாய் கொஞ்சம் அதிகமா தான் வருது. உங்க அம்மா ஊருக்கு போகட்டும், அப்புறம் உங்களை பாத்துக்கிறேன். ராஜேஸ்வரிக்கு இன்னும் எங்க அம்மாவை பார்த்தா பயம் போகல. நீ வாயா ராமு, வந்து உட்காரு. சரிப்பா. என்னப்பா, தோட்டத்துல வேலை எல்லாம் ஒழுங்கா போச்சா? இன்னைக்கு என்ன வேலை நடந்துச்சு? ஆமாப்பா, தோட்டத்துல வேலை நல்லா நடக்குது. டெய்லியும் வேலைக்கு ஆட்கள் வராங்க. இன்னைக்கு தென்னை மரத்துல இருந்து தேங்காவும் இளநியும் பறிச்சோம். அதை கடைக்கெல்லாம் அனுப்பி வச்சாச்சுப்பா. போன வாரம் தக்காளியோட அனுப்பணும். நாளைக்கு கத்தரிக்காய் பறிப்பு இருக்குப்பா. சரியா, எல்லா வேலையும் பார்த்து பண்ணு. ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லு, நானும் பண்ணுறேன். இல்லப்பா, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். அப்புறம் ராமு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கல்யாணத்துக்கு காய்கறி கேட்டிருக்காரு. அவர் நம்பர் தாரேன், அப்புறமா நீ போன் போட்டு பேசு. சரிப்பா, நான் பேசுறேன். சரிப்பா, நீ போய் சாப்பிடு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு போ, பாட்டிய கூட்டிட்டு வா. சரிப்பா. காரை எடுத்துட்டு போ ராமு. சரிப்பா, காரை எடுத்துட்டு போறேன். உள்ள போயா ராமு, குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? ஆமாப்பா, நான் சாப்பிட்டேன். நீ போ. நாளைக்கு எங்க அம்மா வராங்க,
ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மாவை பார்க்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன பொண்ணு, அரே சின்ன பொண்ணு. யார் நம்மள கூப்பிடுறது? அட நம்ம பானிபுரி அக்கா. என்ன டிம்பிள் அக்கா, என்ன பண்றிய? நமில் அரிசி புடைக்குது. நிமில் எங்க போகுது காலையிலே? என் பிள்ளைய ஸ்கூல்ல விட்டு வரேன்க்கா. இனி தோட்டத்துக்கு வேலைக்கு போனோம். ஸ்கூலா? நிமில் ஊர்லயே ஸ்கூல் இருக்குது. ஏன் இல்ல, நம்ம ஊர்ல ஸ்கூல் இருக்குதுக்கா. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்குது. ஓ, அப்போ நமில் பிள்ளையும் அந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா? ஆமாக்கா, கண்டிப்பா சேர்க்கலாம். நமில் பொண்ணு 7வது படிக்குது. ரொம்ப நல்லா படிக்கும் நமில் பொண்ணு. ஓ அப்படியாக்கா, என் மகளும் 7வது தான் படிக்கா. இரு சின்ன பொண்ணு, நமில் நம்ம பொண்ணை கூப்பிடுது. ரிங்கி, இங்கே வா. உன்னை பார்க்க பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருக்கு. என்னம்மா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஏம்மா, நான் தான் ஒன்று கூப்பிட்டேன். சொல்லுங்க ஆண்டி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உன் பேர் என்னம்மா? என் பேரு ரிங்கி ஆண்டி. ரிங்கியா? பரவாயில்லையே, நீ நல்லா தமிழ் பேசுற. ஆமா, எனக்கு நல்லா தமிழ் தெரியும் ஆண்டி. சரிம்மா, நாளைல இருந்து ஸ்கூலுக்கு போலாம். ஓகே ஆண்டி. ஏம்மா, ஆன்ட்டி ரொட்டி பண்டின்னு சொல்லிட்டு நல்லா வாய் நிறைய அத்தைன்னு சொல்லு. சரிங்க அத்தை, நாளைக்கு ஸ்கூலுக்கு போலாம். சரி, நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடு. நானே உன்னை ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துடுறேன். ஓகே அத்தை. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கும் உன் வயசு தான் ஆகுது. வாரியா எங்க வீட்டுக்கு, கொஞ்ச நேரம் அவ கூட இருந்து விளையாடு. டிம்பிளக்கா, நான் ரிங்கியை கூட்டிட்டு போவா? சரி சின்ன பொண்ணு, கூட்டிட்டு போ. வாரிங்கி போலாம். அப்புறம் ஏக்கா, நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கியே, நாங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போறோம், நீங்களும் வாரியலா? நம்ம புருஷன்ட்ட கேட்டுட்டு அப்புறம் சொல்லுது சின்ன பொண்ணு. சரிக்கா, நாங்க வாரோம்.